இந்த உலகம் எதற்காக ஆசைப்படுகிறதோ நாற்காலியை துறந்து தான் கருவில் சுமந்த தாயை சொல்கின்றான், உன் வயிற்றில் பிறந்து சாபத்தை நான் அடைந்தேன் என்கின்றான். கண்ணீர் மல்க கோசலையை போய் பார்க்கின்றான். கோசலை மனம் தாங்க முடியாமல், ராமனை பெற்றவள் அல்லவா, அந்த கொடிய பாவச் செயலுக்கு உகந்த கைகேயினுடைய மனம் மாறிவிட்டதா என்று கேட்காமல் கேட்கின்ற போது பரதன் சொல்கிறான், தாயே, அன்னையே, என்னை மன்னித்து விடு. உலகத்தில் கொடிய பாவங்கள் இருக்கிறதல்லவா, அத்தனை கொடிய பாவங்களையும் செய்து ஒருவன் நரகத்திற்கு போய் எப்படி நரக வேதனை அடைவானோ அந்த துன்பத்தை இன்று நான் அடைகின்றேன். எனக்கு பட்டாபிஷேகம் வேண்டாம் என்று கண்ணீர் வடித்தபோது ராமனை பெற்ற கோசலை பரதனை ஆற கட்டித் தழுவி அவனுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற தூய உள்ளத்தை காட்டுகின்றார். இன்னும் சொல்ல போனால், சூரிய குலத்தில் தந்தை இறந்தால் ஈமக்காரியங்களை மூத்த மகன்தான் செய்ய வேண்டும். ஆனால் ராமனை காட்டிலும் பரதன் உயர்ந்தவன் என்பதை இயற்கை வெளிப்படுத்தும் விதமாக ராமனால் செய்ய முடியாததை, ராமன் செய்ய தவறிய ஈமக்காரியங்களை பரதனே முன்னின்று செய்துவிட்டு நாட்டிற்குள் வருகின்றான்.